அங்கேயே ஒளிபெருக்கி இதெல்லாம் வைத்துக்கொண்டு சிறப்பு நாங்களே கூட்டு போயிடுவோம். அழைச்சின்னு போயிட்டு அங்கேயே வந்து நிகழ்ச்சி நடத்தி முடிப்போம். அது மாதிரி கம்பன் ஆய்வு மையம், உலகத்தமிழ் எழுத்தாளர் சங்கம், வேலூர் வாசகர் வட்டம், அப்பை தமிழ் சங்கம், தமிழ் இயக்கம் செந்தமிழ் அவர்கள் அவர் நடத்துவது வந்து பகுதி சார்ந்திருக்கின்ற இலக்கியங்களை அவர் முன்னெடுத்தார். பாவலர் பெருஞ்சித்தனார் போன்றவர்களை அவர் அழைத்து வந்து நிகழ்ச்சி நடத்துகிறார். இன்றைக்கும் நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும், இன்றைக்கு நம்முடைய வேலூர் மாவட்ட மைய நூலகத்தில் வந்து அதிகமான புறவர்களை தந்தது திருமிகு செந்தமிழ்கோ அண்ணன் அவர்கள் என்பதை நம்ம வந்து நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுக்கப்புறம் தொண்டை மண்டல தமிழ் மன்றம் இல்லைங்களா, தொண்டை மண்டலம் முனியாண்டி அவர்கள் ஏற்படுத்தி விண்ணவர்கள் என்று சொல்கின்ற நூலும் ஒளிமுகம் என்று சொல்கின்ற நூலும் அவர் வெளியிட்டார். அதே மாதிரி அரசியல் சார்பான இலக்கியவாதிகளும் அதே மாதிரி செம்மொழி தமிழ் சங்கம்னு ஒருத்தர் பொறியாளர் வெங்கடேசன் அவர்கள் நடத்தின்னு வராங்க. இதெல்லாம் காலம் கழித்து சுருக்கமாக சொல்கிறாங்க. அண்ணன் நெருங்கி வந்துருக்கிறார். இல்லை அரசியல் சார்பான இலக்கியவாதிகள் வந்திருக்காங்க. கலைஞர் கோதண்டம் அவர்கள் மிகச்சிறந்த இலக்கியவாதி. அதே மாதிரி கலைஞர் செல்வராஜ் சமூக சீர்திருத்தம் சார்ந்திருக்கின்ற பகுதி சார்ந்த நூல்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி இலக்கியவாதிகள் இருப்பவர். தோப்பூர் திருவேங்கடம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர் பத்திரிகை நடத்தியிருக்காரு, நூல் எழுதியிருக்காரு என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு பேர் உருவாக்கின அந்த இலக்கிய வளர்த்தம் தான் இனி செம்மை மிகுந்திருக்கின்ற பல இலக்கியவாதிகள் தோன்றி பல்வேறுமான நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்லனாக்கா நம்முடைய வேந்தர் விஸ்வநாதன் அவர்கள் தமிழ் சங்கத்தை ஏற்படுத்தி பிறகு அந்த தமிழ் சங்கம் இன்றைக்கு தமிழ் இயக்கமாக தமிழ்நாடு முழுக்க பரவியிருக்கு. அதை செய்த ஒரு பெருமைக்குரியவராக அவர் ஒரு எழுத்தாளர் அண்ணா இல்லைங்களா, அண்ணா அறிஞர் அண்ணா என்று சொல்கின்ற நூலையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்கிற நூலையும் எழுதி இன்றைக்கும் ஹிந்து நாளிதழ் தினமணி நாளிதழில் தொடர்ந்து கட்டுரைகள் எழுதி கொண்டிருக்கிறார் நம்முடைய வேந்தரை அவர்கள். ஆக அவர் ஒரு எழுத்தாளராக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இப்பொழுது இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடுகின்ற எழுத்தாளர் ஜே வி நாதன் அவர்கள் மௌனியின் மறுபக்கம், அம்மாவின் பெட்டி உள்ளிட்ட 15 நூல்கள் எழுதினவர். 10க்கும் மேற்பட்ட சிறுகதை தொகுப்பு எழுதியிருக்காரு. அவர் எழுதுனதிலே மிகச்சிறந்த படைப்பா நாயகன் நினைக்கனாக்கா இசுர விஞ்ஞானி நம்பி நாராயணன் இருக்காங்க. அந்த நம்பி நாராயணனுடைய தன் வரலாறு அவருடைய ஆட்டோபயோகிராஃபி வந்து அவர் தமிழில் மொழிபெயர்த்து இருக்கிறார். கடந்த ஆண்டு தான் திருமிகு இறையன்பு அவர்கள் வெளியிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மொழிபெயர்ப்பில் வந்து அவர் வந்து முன்னணி இருந்து கொண்டிருக்கிறார். ஏராளமான நூல்களை எழுதியிருக்காரு அவர். அதே மாதிரி நாராயணி கண்ணகி ஜோலார்பேட்டையாக இருந்தாலும் வாதி என்று சொல்கின்ற நாவல் எழுதியிருக்காரு. அதை வந்து ஜோலார்பேட்டையில் இருக்கின்ற அந்த ஜமீன்தாரர்களுடைய கொடுமைகளை அடக்குமுறைகள் எவ்வாறு இருந்திருக்கிறது என்பதை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட அந்த வாதி என்று சொல்கின்ற நாவல். அவர்